யோகியனா தான் நேரா வந்திருக்கலாம். வச்சிருந்த போய் ஆர்எஸ்எஸ் காரன் போய் நம்பி உள்ள இறங்கி இருக்காரு. ஆர்எஸ்எஸ் கார காப்பாத்துறதுக்கு வந்தான். அண்ணாமலை என்ன சொன்னாரு? நான் வந்து ஆதாரம் தரேன். வர சொல்ல வேண்டிய ஆதாரத்தை. அண்ணாமலை நம்பி தானே போனாரு சீமானு. அண்ணாமலை வாங்கி ஆதாரத்தை வாங்கிட்டு வர வேண்டியதானே. இப்ப எங்களுடைய தோழருடைய புத்தக கடைக்கு போயிருக்காங்களாமா. நாங்க இங்க போராட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நாள் குறித்து தேதி குறித்து இடம் குறிச்சு வந்திருக்கிறோம். சொல்லிட்டு வந்திருக்கிறோம். பத்திரிகை சந்திப்புல பல நாள் சொல்லிட்டோம். இங்க வந்திருந்தப்ப சொல்லாம கொள்ளாம ஒரு தோழருடைய கடைக்கு போயிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, சீமான் குறைஞ்சபட்சம் உங்க ஆளுங்க இப்பயாவது படிக்கிறதுக்கு புத்தக கடைக்கு அனுப்பியிருக்கிறீங்க. என்னென்ன புத்தகம் வேணும்னு சொல்லி நாங்களே ஃப்ரீயா தர்றோம். இப்பயாவது உங்க பசங்க புத்தகம் அட்டையாவது பாக்கட்டும். சீமான் தம்பி காமராஜர் காலத்துல இருந்து வாங்கியிருக்கு. வரலாறு படிச்சிருந்தா தெரியும். தற்கொலைத்தனமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியாது. பெரியார் படத்தை போட்டுதான் ஓட்டு வாங்கி இத்தனை ஆண்டாளம் ஆட்சியில இருந்திருக்காங்க. அவர் காமராஜராக இருந்தாலும் சரி, அறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, கலைஞரோ அல்லது ஜெயலலிதா அம்மையாரோ எம்ஜிஆரோ அத்தனை பேருமே பெரியாரை மறுத்து அவதூறு சொல்லி எல்லாம் நிக்கல. பெரியாரை அவதூறு பண்ணனால பிஜேபி வேற 2% மேல ஓட்டு வாங்க முடியல. நான் பார்த்தது தப்பா தாங்க பார்த்தேன். அப்பவே இந்த போட்டோ தப்பானு தான் சொன்னாங்க எல்லாருமே. இந்த போட்டோவை வச்சு அரசியல் பண்ண என்ன வரும்? இப்ப நீங்க கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோ, கொளத்தூர்மணி அவர்களோ, ஐயா நெடுமாறன் அவர்களோ இருக்கக்கூடிய படம், ஐயா வைகோ அவர்கள் எடுக்கக்கூடிய படம்ல என்னது? யதார்த்தமா உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த சூழல்ல போட்டோ எடுத்திருப்பாங்க. இங்க எந்த சூழலுமே கிடையாது. அவர் நீங்க உண்மையா நீங்க கேட்டீங்கன்னா திருவள்ளூரோட ஒரு போட்டோ வச்சிருப்பாரு சீமான். பெரியாரை பொய்யான தகவலின் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் கொடுத்த புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு சீமான் அவதூறு செய்து வந்தார். அதற்கு எதிரான கடுமையான எதிர்ப்பை நாம் பதிவு செய்தோம். இதற்கான ஆதாரங்களை கொடுக்க வேண்டும் என்று பல தலைவர்கள் இதற்கான கேள்வியை சீமானை நோக்கி எழுப்பினார்கள். ஆனால் இது வரைக்கும் ஆதாரம் தரல. 15 நாட்களுக்கு மேலாக அவர் இது வரைக்கும் ஆதாரத்தை எதுவுமே தரல. நேரடியாக விவாதத்துக்கு வாங்க நானே கோரிக்கை வச்சோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கோரிக்கை வச்சோம் தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக. அதற்கும் பதில் சொல்லல. இப்ப முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சு 10 நாளுக்கு மேல ஆச்சு. ஆனால் அதற்கும் எந்த பதிலும் இல்லை. இன்னைக்கு எல்லாம் திரண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் நீதிமன்றத்தில் கொடுப்பேன்னு பேசியிருக்கிறாரு. நீதிமன்றத்தில் கொடுக்குற பத்திரிகை மன்றத்தில் கொடுக்க வேண்டியதானே, அல்ல பொதுவாதத்துக்கு வர வேண்டியதானே. யோகியனா தான் நேரா வந்திருக்கலாம். வச்சிருந்த போய் ஆர்எஸ்எஸ் காரன் போய் நம்பி உள்ள இறங்கி இருக்காரு. ஆர்எஸ்எஸ் காரன் காப்பாத்துறதுக்கு வந்தான். அண்ணாமலை என்ன சொன்னாரு? நான் வந்து ஆதாரம் தரேன். வர சொல்ல வேண்டிய ஆதாரத்தை. அண்ணாமலை நம்பி தானே போனாரு சீமானு. அண்ணாமலை வாங்கி ஆதாரத்தை வாங்கிட்டு வர வேண்டியதானே. இது வரைக்கும் வரல. அதனால இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் பேசிட்டு இருக்கிறத இனிமேலும் கேட்டிருக்க முடியாது. இதே மாதிரி அவர் விடுதலை புலிகளையும் மேதக அவர் வந்து கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி எல்லலாக இவர் சோறாக்கி போட்டவராக இவர் சோறு திங்கிறதுக்காக இவரே சோறு திங்கிறது எல்லா இடத்துக்கும் போவார். யாரும் சோறு போடாம போய் தின்றுவார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவங்க போர் நடத்தியவர்கள், 20 நாடுகளுக்கு மேலான ராணுவத்தை எதிர்த்து நின்ற ஒரு போர் வீரர்கள், விடுதலை வீரர்கள். சோறு திங்கிறவனுக்கு அங்க என்ன வேலை? நீங்க போனது சினிமா எடுக்கிறதுக்காக போனீங்க, உதவி பண்றதுக்காக போனீங்க. சினிமா நீங்களும் எடுக்கல, எல்லாரும் படத்தையும் நீங்க எடுக்கல, உதவி பண்றதுக்காக போனீங்க. அப்ப அதை வைத்துக் கொண்டு இங்க பெரிய நாடகம் நடிச்சாரு. பதில் சொல்றதுக்கு விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர்கள் இல்லை. அதனால அது யாரும் பதில் சொல்ல முடியாத நிலைமையில இருந்து அதனால இஷ்டத்துக்கு பொய் சொன்னாரு. இன்றைக்கு பெரியாரை பத்தி பொய் சொல்றாரு. பதில் சொல்ற நாங்களா இருக்கோம். ஆதாரம் கேட்ட என்ன சொல்றோம்? ஆதாரம் நீங்க வச்சிருக்கீங்க, பெரியாரோட நூல்களை வந்து அரசுடைமை ஆக்குங்க அப்படின்றாரு. அரசுடைமை ஆக்குறதுக்கு ஆதாரத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? புஸ்தகங்கிறது யார் அச்சடிக்கலாம், யார் வேண்டுமானாலும் அச்சடிக்கலாம் என்பதற்கு தான் அரசுடைமை ஆக்குவது என்று அர்த்தம். சரிங்களா? சீமானனுடைய கருத்துக்கள் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. ஒருவேளை உளறல்கள் வச்சா அந்த கட்சி மட்டுமே புத்தகம் போடலாம். அதை நாட்டுடைமையாக்குற சீமானுடைய உளறல்கள் நாட்டுடைமையாக்கப்படுது என்ன அர்த்தம்? யார் வேணா சீமான உளறல்களை புக்கா போடலாம். அவ்வளவுதான் விஷயம். வந்து பெரியார் எதிர்ப்பு தான் தான் கொள்கையா முன்னிறுத்துறாரு சீமான் அவர்கள். எப்படி பாக்குறீங்க? அவருக்கு எந்த கொள்கையும் கிடையாதுங்க. அவர் கொள்கைவாதம் கிடையாது, எதுவும் கிடையாது. வாய்க்கு வரதை உளரக்கூடியவர் அவர் தான். முத நாள் யார் வீட்டுல சாப்பிட்டாரோ அவங்க என்ன சொல்றாங்களோ அது அடுத்த நாள் அரசியல பேசக்கூடிய நபர் தான். அவர் கொள்கை அரசியல் பேசுவதற்கான எந்த தெளிவும் கிடையாது. புத்தகம் படிக்கணும்னு கிடையாது. இப்ப எங்களுடைய தோழருடைய புத்தக கடைக்கு போயிருக்காங்களாமா. நாங்க இங்க போராட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நாள் குறித்து தேதி குறித்து இடம் குறிச்சு வந்திருக்கிறோம். சொல்லிட்டு வந்திருக்கிறோம். பத்திரிகை சந்திப்புல பல நாள் சொல்லிட்டோம். இங்க வந்திருந்தப்ப சொல்லாம கொள்ளாம ஒரு தோழருடைய கடைக்கு போயிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சீமான் குறைஞ்சபட்சம் உங்க ஆளுங்க இப்பயாவது படிக்கிறதுக்கு புத்தக கடைக்கு அனுப்பியிருக்கிறீங்க. என்னென்ன புத்தகம் வேணும்னு சொல்லி நாங்களே ஃப்ரீயா தர்றோம். இப்பயாவது உங்க பசங்க புத்தகம் அட்டையாவது பாக்கட்டும். சரியா? கடைக்கு வந்தது மகிழ்ச்சி எங்களுக்கு. ஒரு புத்தக கடைக்கு முற்றுகையிடனால வந்தீங்களே, இதுவரை புத்தக கடைக்கே போனதில்லை. என்ன வந்திருக்கிறீங்க? என்னென்ன புக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்க, என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. நான் புத்தகம் நாங்களே ஃப்ரீயா தர்றோம். தயவு செஞ்சு படிக்க சொல்லுங்க. தமிழக சவுந்தரராஜன் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இவ்வளவு நாள் என்ன கருத்தில பேசிட்டு வந்தோமோ அந்த கருத்தில சீமான் அவர்கள் பேசுறாரு, நீங்க டீம் பார்ட்னர் முன்னிறுத்துறாங்க. எப்படி பாக்குறீங்க அதை? சாக்கடைக்கு தவளை சாட்சி. சரிங்களா? இவர் சாக்கடையில் கலந்துட்டாருன்னு யார் சொல்றாங்க? தவளை சொல்லுகிறது என்று அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேடிக்கை போனான் சாட்சி என்பது போல இவர் பிஜேபியோட சேர்ந்து விட்டார் என்பதை பிஜேபிக்காரரை வெளியில் சொல்லுகிறார்கள். ஆகவே இதை வந்து அப்படிதான் பார்க்க முடியும். பொது தேர்தலில் வந்து பெரியாருடைய தத்துவத்தையும் சித்தாந்தத்தையும் பேசி வாக்கு சேகரிக்க முடியுமா, தயாரான்னு கேட்கிறாரு. காமராஜர் காலத்திலிருந்து வாக்கு வாங்கியிருக்கு தம்பி, சீமான் தம்பி. காமராஜர் காலத்திலிருந்து வாங்கியிருக்கு. வரலாறு படிச்சுதான் தெரியும்.
தற்குறித்தனமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியாது. பெரியார் படத்தை போட்டு தான் ஓட்டு வாங்கி இத்தனை ஆண்டாலும் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. அவர் காமராசராக இருந்தாலும் சரி, அறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, கலைஞரோ அல்லது ஜெயலலிதா அம்மையாரோ, எம்ஜிஆரோ, இவங்க அத்தனை பேருமே பெரியாரை மறுத்து அவதூறு சொல்லிலாம் நிக்கல. பெரியாரை அவதூறு பண்ணனால பிஜேபி 2% மேல ஓட்டு வாங்க முடியல. பாத்துக்கோங்க என்ன பண்றீங்கன்னு. ஒரு காலத்துல பெரியாரை வந்து கொள்கை தலைவர் ஏத்துக்கிட்ட சீமான் அவர்கள் இன்னைக்கு பெரியார் ஏத்துக்கிட்ட காரணம் என்ன? பிஜேபி வாங்கி திங்கிறது தான், ஆர்எஸ் பொறுக்கி திங்கிறது தான், வேற என்ன? எங்க பொறுக்கி தின்னுமோ அங்க பொறுக்கி திம்பார், வேற ஒண்ணும் கிடையாது. சீமான் அவர் வந்து பிரபாகரன் இந்த போட்டோ வந்து எடிட் செய்ய போட்டோன்னு நேற்று வந்து இதாச்சு, எப்படி பாக்குறீங்க அதை? நான் பார்த்தது தப்பா தாங்க பார்த்தேன். அப்பவே இந்த போட்டோ தப்பானு தான் சொன்னாங்க எல்லாருமே. இந்த போட்டோவை வச்சு அரசியல் பண்ண என்ன வர முடியும்? இப்ப நீங்க கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோ, கொளத்தூர்மணி அவர்களோ, ஐயா நெடுமாறன் அவர்களோ, பிரபாகரனோடு இருக்கக்கூடிய படம், ஐயா வைகோ அவர்களோ எடுக்கக்கூடிய படம்ல என்னது? யதார்த்தமா உட்கார்ந்து இருப்பாங்க, அந்த சூழல்ல போட்டோ எடுத்திருப்பாங்க. இங்க எந்த சூழலுமே கிடையாது. அவர் நீங்க உண்மையா நீங்க கேட்டீங்கன்னா திருவள்ளூரோட ஒரு போட்டோ வச்சிருப்பாரு சீமான். திருவள்ளூரோடையும் வள்ளலாரோட ஒரு போட்டோ வச்சிருக்காரு, அதை கேளுங்க கொடுப்பாரு. தொடர்ச்சியா சீமான் அவர்கள் பெரியாரை பத்தி அவதூறு பரப்புறதுக்கான காரணம் என்ன? தொடர்ச்சியா பல மேடைகளை பேசிட்டு இருக்காரு. அதான் சொல்றேங்க, ஈரோடு இடைத்தேர்தல்ல பிஜேபிக்கு பதிலாக தான் வேட்பாளரை போட்டு பிஜேபி ஓட்டையும் வாங்கிக்கிட்டு அவர் வந்து இந்த அரசியலை செய்யணும்னு நினைக்கிறார். பிஜேபிக்கு வர்ற ஓட்டு சேர்த்து நாம் தமிழர் ஓட்டையும் சேர்த்து இதன் மூலமா தனக்கு வாக்கு வங்கி அதிகமா இருக்குன்னு காமிக்கணும். பிஜேபி காரனுக்கு என்ன வேணும்னா, நம்மால ஒரு ஆளை பிடிச்சு கொண்டாந்து நீயே பெரியாரை எதிர்த்து பேசு, பெரியாரை எதிர்த்து பேசி எவ்வளவு ஓட்டு வாங்குறான்னு பார்ப்போம். அப்படி ஓட்டு நீ நிறைய வாங்கிட்ட அப்படின்னா பெரியாருக்கு எதிரான அரசியல் இங்க இருக்குன்னு காமிக்கலான்னு அவங்களுடைய சூழ்ச்சி. அது குடுமி சூழ்ச்சி, இது வாங்கி திங்கக்கூடிய சூழ்ச்சி. 2 பேரும் சேர்ந்திருக்காங்க. அங்க நேருக்கு நேரம் தேர்தலை சந்திப்போம். நன்றி. தந்தை பெரியார் அவர்கள் குறித்து அவர் எழுதாத, அவர் பேசாத கருத்துக்களை ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத சக்திகளுடைய கைக்கூலியாக மாறிய சைமன் என்று அழைக்கப்படுகின்ற சீமான் தந்தை பெரியார் குறித்து தவறாக மக்கள் மத்தியில் ஆர்எஸ்எஸ்ஸின் பிரச்சாரத்தை தமிழகத்தில் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். கைக்கூலியாக பணம் வாங்கி கொண்டு நாக்பூர் ஆர்எஸ்எஸ் தலைமை எழுதி கொடுத்ததை கோடிக்கணக்கான பணங்களை வாங்கி கொண்டு வரலாற்றை திசை திருப்புவதற்காக தவறான கருத்துக்களை பரப்புகின்ற சைமன் என்று அழைக்கப்படுகின்ற சிங்களவன் சீமானை கண்டித்து பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு இந்த வீடு முற்றுகை போராட்டத்தை நடத்துகிறோம். வீடு முற்றுகை போராட்டம் என்பது வன்முறை போராட்டம் அல்ல, இது ஒரு அடையாள போராட்டம். ஜனநாயகத்தில் இது ஒரு அடையாள போராட்டம். பெரியார் என்னுடைய கருத்துக்கள் மீது விமர்சனம் உண்டு, அந்த விமர்சனத்தை வைக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். பெரியார் சொன்ன கருத்துக்களில், பெரியார் சொன்ன பேச்சுக்களில் வேறுபட்டிருந்தால் நீங்கள் அதை பேசலாம், விவாதிக்கலாம், அதுக்கு நாங்கள் தயார். ஆனால் சிங்களவன் சீமான் சொன்ன கருத்துக்கு எந்த ஆதாரம் இல்லை. அந்த ஆதாரத்தை காட்டு என்று சொல்லிதான் இவ்வளவு பெரிய பெரியார் படை திரண்டிருக்கிறது. ஆனால் பெரியார் நாங்கள் வந்து அதை தேசியமாக்கலை புத்தகத்தை, அதனால் எனக்கு தெரியலன்னு சொல்கிறாரு. அப்போ எதை வச்சு அவர் படித்து சொன்னார்? கூட என்ன ஆதாரத்தை வச்சு சொன்ன? ஆதாரத்தை காட்டு. நான் பேசின பேச்சுக்கெல்லாம் ஆதாரம் எனக்கு கேட்கல, இதுக்கு மட்டும் கேட்குறாங்கன்னாரு. நீ பேசினதெல்லாம் புழுகினி தான், ஃப்ராடு, பித்தலாட்டம் தான். ஏற்கனவே தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தான் தமிழகத்துடைய மிக பெரும் தலைவர்கள். அவர்களுடைய கருத்துக்களை வைத்து தான் நாங்கள் துப்பாக்கி தோட்டாக்களை தூக்கியிருக்கிறோம் என்று மேதகு பிரபாகரன் இடத்துல சொன்னார். தமிழக மக்களிடத்தில் போய் சொல்லுங்கன்னு சொல்லி அவர் பேசின காணொலி கிட்ட இருக்கு. அப்ப பிரபாகரன் சொன்னது பொய்யா, நீ சொன்னது பொய்யா? அதனால பணம் வாங்கி கொண்டு ஆர்எஸ்எஸ்க்கு எப்படியாவது கால் பதிக்கணும். பாஜக பயங்கரவாத பாஜக ஆர்எஸ்எஸ் தமிழகத்திலே கால் பதிப்பதற்கு சாதிய தலைவர்களை, மத தலைவர்களை, இங்கே மத தலைவர்கள் என்று சொல்லப்படுகிற சாதிய தலைவர்கள் ஒரு கும்பலை, இந்த ரவுடி கும்பல்களை இங்கே இறக்கி விட்டுருக்கு. வடக்காக தான் பண்ணுறாங்க, அதை தமிழகத்தில் பண்ணலாம்னு சொல்லி இங்கே இறக்கியிருக்காங்க. ஆனால் இங்கே நடக்காது. பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தமிழகத்தில் விதைத்த விதையை எந்த சக்தியாலும், இவங்க நம்ம ஒருதான் தமிழ் தேசியத்தை கடைக்கு வச்சது மாதிரி சொல்றாரு. தமிழ் தேசியத்தை திராவிட மண்ணில் தமிழ் தேசியம் முளைப்பதற்கு காரணமே பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் திராவிட இயக்கங்கள் தான். அதனால திராவிட இயக்கங்களை கொச்சைப்படுத்த வேண்டும். யாரோ இறக்கி விட்டு பார்த்தாங்க, இங்க நடக்கல. இப்ப இந்த சைமனை இறக்கி விட்டு பார்த்துருக்காங்க, நிச்சயம் பலிக்காது. அதை கண்டித்தும் இனிமேல் பேசக்கூடாது, மன்னிப்பு கேட்கணும். இல்லாட்டினா தமிழ்நாட்டில் ஒரு அடையாள போராட்டம் தான், வேறு வகையான போராட்டங்கள் அடுத்து தொடரும் என்பதை இந்த போராட்டத்தினுடைய எச்சரிக்கையாக சிங்களவன் சீமானுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.